ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் இருந்து அனைத்து பொதுமக்களும் உடனடியாக வெளியேறிவிட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். G7 மாநாட்டை முடித்துக்கொண்டு அவர் இந்த உடனடி எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். இது மத்திய கிழக்கில் மிகுந்த பரபரப்பை உருவாக்கியிருக்கின்றது. குறிப்பாக ஈரானினுடைய தலைநகரத்தில் மிக பெரும் பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஈரான் எந்த காரணம் கொண்டும் அணுகுண்டு வைத்திருக்க முடியாது, அணு ஆயுதத்தை வைத்திருக்கவே முடியாது என மீண்டும் அமெரிக்கா வலியுறுத்தி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மத்திய கிழக்கை நோக்கி, ஈரானை நோக்கி அமெரிக்கா தன்னுடைய மேலதிக படை கலங்களை உடனடியாக அனுப்புவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் அடுத்ததாக என்ன நடக்க இருக்கின்றது, எப்படியான மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இன்றைய காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். ஜூன் மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் நேரம் பிரித்தானிய நேரம் நள்ளிரவு 1:30 இஸ்ரேலில் நேரம் விடிகாலை 3:30. ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் விடிகாலை 4 வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் இருக்கின்ற அனைத்து மக்களும் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். அவருடைய அந்த எச்சரிக்கை வெளியான நேரம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானிய நேரம் 11:45, இரவு 11:45. அந்த நேரத்தில் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் செவ்வாய்க்கிழமை விடிகாலை 2:15. எனவே அனைத்து மக்களும் ஆழ்ந்த உறக்கத்தில், பெரும்பாலும் உறக்கத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. சொன்னா அங்க தொடர்ச்சியான குண்டு தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படியான நள்ளிரவு வேளையில அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறார், அனைத்து மக்களும் உடனடியாக வெளியேறணும் என்று சொல்லி. இந்த மக்கள் வெளியேற்றத்துக்கு எந்த விதமான காலக்கெடுவும் விதிக்கப்படல. பொதுவாக சொல்லப்படும் 48 மணி நேரத்தில் வெளியேறணும் அல்லது 24 மணி நேரத்தில் வெளியேறணும் என்று சொல்லி. ஆனால் ட்ரம்பினுடைய இந்த எச்சரிக்கைக்கு எந்த விதமான கால அளவும் இல்லை. இது முதலாவது, அனைவரும் உடனடியாக வெளியேறணும், இதுதான் கதை. இந்த எச்சரிக்கை வெளிவந்த பின்னர் உடனடியாக மிகுந்த பரபரப்பு உருவாகி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது அமெரிக்கா நேரடியாக யுத்த களத்தில் குதிப்பதற்கான சமிக்ஞை என்று சொல்லப்படுகிறது. அதனை அடுத்து உடனடியாக இஸ்ரேலினுடைய தாக்குதல்களும் தெஹ்ரானில் மிக கடுமையாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து பெரும் வெடிச்சத்தங்கள் கேட்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. எனவே பெருமளவிலான தாக்குதல் ஒன்றை, மிக கடுமையான தாக்குதல் ஒன்றை ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் நடத்துவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டிருப்பதாக மேற்கத்திய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கனடாவில் நடைபெற்ற G7 மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த மாநாட்டை முடித்துக்கொண்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாகவே வெள்ளை மாளிகைக்கு திரும்புவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. வெள்ளை மாளிகையில் அவருக்கு நிறைய அலுவல்கள் இருக்கின்றன, நிறைய பணிகள் இருக்கின்றன என்று வெள்ளை மாளிகையினுடைய ஊடக தொடர்பாளர் ஊடகங்களுக்கு தகவல் வெளியிட்டிருக்கின்றார். அது என்ன விதமான அலுவல்கள், என்ன விதமான பணிகள் என்று சொல்லி விரிவான தகவல்கள் வெளியாகல. இருந்த போதிலும் கூட ட்ரம்புக்கு முக்கியமான பணிகள் வெள்ளை மாளிகையில் இருக்கின்றன. எனவே அவர் அவசரமாக நாடு திரும்புகிறார் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே வேளையில் வெள்ளை மாளிகையினுடைய மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா சிச்சுவேஷன் ரூம் என்று சொல்லி ஒரு ரூம் இருக்குது. அதில் தான் அமெரிக்க ஜனாதிபதிக்கு முக்கிய படைத்துறை தளபதிகளுக்கு இடையிலான அவசர சந்திப்புகள், முக்கியமான சந்திப்புகள் அதில் நடக்கிறது வழக்கம். சிச்சுவேஷன் ரூமில், அந்த ரூமில் தேசிய பாதுகாப்பு சபையினுடைய கூட்டத்தை உடனடியாக கூட்டும்படி ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். கனடாவில் இருந்து வெள்ளை மாளிகைக்கு திரும்பிய உடனேயே தேசிய பாதுகாப்பு மாநாட்டை நடத்துவதற்கு வசதியாக அவர் வருவதற்கு முன்னரே அந்த மாநாட்டுக்கான ஏற்பாடை செய்யும்படி அவர் கனடாவில் இருந்து வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார், கட்டளையிட்டிருக்கின்றார். இப்பொழுது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது வெள்ளை மாளிகையினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் ரூமில் அவசர தேசிய மாநாடு இடம்பெற இருக்கின்றது. அதே வேளையில் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் சில முக்கியமான கருத்துக்களை கூறியிருக்கின்றார். அவர் ஈரானிடம் திரும்ப பல தடவைகள் கூறியதாகவும், அதாவது உடன்படிக்கை ஒன்றுக்கு வரும்படி, டீல் ஒன்றுக்கு வரும்படி ஈரானிடம் பல தடவைகள் தான் கூறியதாகவும், ஈரான் அதனை செவிமடுக்கவில்லை எனவும், இதனால் மிகுந்த மனித அழிவுகள் ஏற்பட்டிருப்பதாகவும், இது ஈரானினுடைய ஒரு முட்டாள்தனமான செயல் எனவும் ட்ரம்ப் கடுமையாக சாடி இருக்கின்றார். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு என்று சொன்னா, ட்ரம்பினுடைய பிரதானமான கொள்கை மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் என்று சொல்லி, அமெரிக்கா மீண்டும் கிரேட் ஆக்கணும் என்று சொல்லி, அது தனியாக அமெரிக்காவை மட்டும் குறிக்காதாம். அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்துறது, அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உயர்த்துறது, அது மட்டும் இருக்காதாம். அதில் ஒரு பகுதி என்னென்று சொன்னா, ஈரான் எந்த காரணம் கொண்டும் நியூக்ளியர் வச்சிருக்க முடியாது, அணு ஆயுதம் வச்சிருக்க முடியாது, அதுவும் அமெரிக்கா
அமெரிக்காவை வந்து கிரேட் ஆக்குறதனுடைய ஒரு பகுதி, மிக முக்கியமான பகுதி என்று சொல்லி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இவருடைய இந்த அறிவிப்பு வந்த பிறகு மிகுந்த ஒரு பதட்டமான நிலைமை காணப்படுகின்றது. குறிப்பாக ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் வந்து எந்த நேரமும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஒன்று நடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், இப்போ மக்களை வந்து முற்றுமுழுதாக வெளியேற்றிட்டா அதுக்கு பிறகு கண்மூடித்தனமான தாக்குதல்கள், ஏற்கனவே மக்கள் இருக்கும்போதே கண்மூடித்தனமான தாக்குதலாக நடக்கும். இனி மக்களை வெளியேற்றிட்டா மிக கடுமையான கண்மூடித்தனமான தாக்குதல்கள், அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அனைத்தும் வந்து தரைமட்டமாக்கப்படும். சுருக்கமாக சொல்லப்போனால் காசால என்ன நடந்ததோ அதே விஷயத்தை வந்து தெஹ்ரானில் செய்வதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து திட்டமிட்டிருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மை. எனவே அடுத்து வரும் சில மணி நேரங்களில் வந்து மிக கடுமையான வான் தாக்குதல்கள் ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் இடம்பெறும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய மிக துயரமானதும் மிக அவலமானதுமான விஷயம் என்று சொன்னால், இவ்வளவு பெருந்தொகையான மக்கள், கிட்டத்தட்ட 17 மில்லியன் மக்கள் வந்து எப்படி உடனடியாக அந்த பிராந்தியத்திலிருந்து வெளியேறி எங்கே போகிறது, என்னென்ன பொருட்கள் எடுத்துக்கொண்டு போகிறது, கையில் எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கொண்டு தான் ஓட முடியும். ஏன்னு சொன்னால் இப்படியான ஒரு இடப்பெயர் வந்து உடனடியாகவே சாத்தியமில்லை. உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு 24 மணி நேரமாகவே தெஹ்ரானிலிருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னார்வமாக வெளியேற ஆரம்பித்திருக்கணும். அப்படி வெளியேறும் போதே ரோட்டு முழுக்க ஃபுல்லாக பிளாக் ஆகி ஒரே டிராஃபிக் ஆகி வெளியேற முடியாமல் இருந்தது. ஏன்னு சொன்னால் அவ்வளோ பெருந்தொகையான மக்கள். என்ன அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அவசர அறிவிப்பை தொடர்ந்து மக்கள் பெருந்தொகையாக ஒரே நேரத்தில் பெற்றுமளவிலான மக்கள் வந்து வெளியேறக்குள்ள வந்து அது மிக கடுமையான டிராஃபிக்கை வந்து உருவாக்கும். எவ்வளோ ஒரு நெரிசலை உருவாக்கும். அந்த நெரிசலுக்குள்ளே வந்து சிக்கிப்பட்டு காயப்பட்டு இந்த கூட்ட நெரிசலில் சிக்கிப்பட்டு ஆக்கள் காயப்படுறதுக்கும் இறக்கிறதுக்குமான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே நேரம் கொஞ்சம் கூட ஓய்வில்லாமல் இஸ்ரேலினுடைய வான்படைகள் அங்கே தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக குறிப்பாக தெஹ்ரானினுடைய சகல பகுதிகளிலும் வான் பாதுகாப்பு பொறிமுறை ஆக்டிவேட் செய்யப்பட்டிருப்பதாக ஈரானிய அதிகாரிகள் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஈரானினுடைய அணு ஆயுத மையம் என அழைக்கப்படுகின்ற நட்டான்ஸ் பகுதியிலும் வான் பாதுகாப்பு பொறிமுறை ஆக்டிவேட் செய்யப்பட்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே வேளையில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை ஒரு அறிவித்தல் ஒன்றை விட்டிருக்கிறது. இஸ்ரேலினுடைய தலைநகர் மீது தங்கள் கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அங்கே இடம்பெறுகின்ற சேத விவரங்கள் இதுவரை இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் நேரத்தில் வெளிவரவில்லை. இருந்த போதிலும் கூட அங்கே ஏராளமான ஏவுகணைகளை தங்களுடைய படையினர் தடுத்து வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. இப்ப ஊடகங்களில் வந்து பரபரப்பாக பேசப்படுற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னா, கனடாவில் இருந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பதாகவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெள்ளை மாளிகைக்கு திரும்புகிற இந்த சம்பவம் வந்து பரபரப்பாக பேசப்படுது. இது சம்பந்தமாக பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கார். ட்ரம்ப் அவர்கள் வெள்ளை மாளிகைக்கு செல்வது வந்து ஒரு சாதகமான விஷயம், மத்திய கிழக்கு விஷயத்தில் ஒரு சாதகமான விஷயத்தை செய்வதற்காகத்தான் அவர் செல்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில் அமெரிக்காவினுடைய மேலதிக படைக்கலங்கள் மத்திய கிழக்கை நோக்கி உடனடியாக நகர்த்தப்பட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார். அதில் வந்து என்னென்ன விடயங்கள் எல்லாம் அடங்கும், ஏவுகணைகளா, ஆயுதங்களா, விமானங்களா, விமானம் தாங்கி கப்பல்களா, என்ன ஏதென்று தெரியல, மேலதிக படைக்கலங்கள் உடனடியாக அனுப்பப்பட வேண்டும் என ட்ரம்ப் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தெஹ்ரானில் இருந்து மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பது ஈரானை மிரட்டுகின்ற ஒரு செயல் என மேற்கத்திய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது ஈரானை மிரட்டி எப்படியாவது அந்த அணுகுண்டு ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போட வைக்கணும், அந்த டீலுக்கு வரப்படணும்ன்றதுக்காக விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக கருதலாம் என்று சொல்லி மேற்கத்திய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இருந்த போதிலும் கூட தெஹ்ரானில் இருந்து மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருப்பது மிகப்பெரிய மனித அவலம் ஒன்று அங்கே இடம்பெற போவதை சுட்டிக்காட்டுகின்றது. எனவே அடுத்து வரப்போகின்ற சில மணி நேரங்கள் வந்து மிக பரபரப்பாக இருக்கும், மிக முக்கியமான சம்பவங்கள் நடக்கின்ற மணித்தியாலங்களாக இருக்கும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். கிடைக்கக்கூடிய மேலதிக தகவல்கள் அனைத்தையும் தொகுத்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.